கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுகம் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் மீண்டும் பலகட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலை, இணையம் துறைமுகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டம் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் லலிதா. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள இணையம் பகுதியில் வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு மத்திய அரசு கடந்த மாதம் கொள்கை ரீதியாக ஒப்புதல் அளித்தது. அதாவது இந்த துறைமுகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பல ஆண்டுகளாக இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்து வந்தது. இந்த சூழலில் 1998ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடல் பகுதியில் துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வு நடைபெற்றது. தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக ஆய்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது மத்தியில் ஆட்சியில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பகுதியில் துறைமுகம் அமைக்கலாம் என்று அதாவது ஸ்பெயினில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம், மணவாளக்குறிச்சி, குளச்சல், இணையம் ஆகிய பகுதிகளில் துறைமுகம் அமைக்கலாம் என்று அந்த தனியார் நிறுவனமானது அதற்கான சான்றிதழ்கள் அளித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இணையம் பகுதியில் இந்த வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு கொள்கை ரீதியான ஒப்புதலை மத்திய அரசானது அறிவித்திருக்கிறது. இந்த துறைமுக திட்டத்திற்கு இப்பகுதியில் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் துறைமுகம் அமைத்தால் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ள மீனவ கிராமங்கள், குடியிருப்புகள் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள தேவாலயங்கள், கோவில்கள் மட்டுமின்றி குடியிருப்புகளும் அப்புறப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. இது மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடும் என்ற கருத்தை முன்வைத்து கடந்த இந்த அறிவிப்பு வெளியான நாள் முதல் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இப்பகுதி மக்களும் மீனவ கிராம மக்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது பார்க்கலாம், இணையம் பகுதியில் தற்பொழுது 5 நாட்கள், அதாவது இன்று முதல் 5 நாட்கள் அதாவது இந்த துறைமுகத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் இன்று முதல் தொடர்ந்து 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டு இன்று முதலாக இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். தொடர்ந்து இந்த துறைமுகம் அமைப்பதனால் என்ன பாதிப்பு என்பது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகள் நம்மோடு இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். என்ன காரணம் குறிப்பாக இந்த துறைமுக திட்டத்திற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஏற்கனவே இதே போன்ற ஐசிடிடி வகை துறைமுகம் கேரள மாநிலம் வல்லார்பாடம் பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது 3500 கோடி ரூபாய் தான் முதலீடு. இந்த சூழ்நிலையில் வல்லார்பாடம் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்காக சுமார் 140 கிலோமீட்டர் தூரத்தில் இதே போன்ற ஐசிடிடி வகை துறைமுகத்துக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த துறைமுகமும் மிகப்பெரிய நஷ்டத்திலே இயங்க இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை. இதில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆங்கில நாளேடுகள் த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸிலே இது பற்றி பல கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு நான் வயபிள் ப்ராஜெக்ட் என்று எல்லா வல்லுநர்களும் இந்த ஆங்கில பத்திரிகைகள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஐசிடிடி வகை துறைமுகம் சுமார் 27,570 கோடி செலவில் விழிஞ்சம் பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைக்கப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏற்கனவே அமைந்த துறைமுகமும் அமைக்கப்பட போகும் துறைமுகமும் நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதே வகையான ஐசிடிடி வகை துறைமுகம் இன்னும் 30 கிலோமீட்டர் தூரத்தில், விழிஞ்சத்திற்கு 30 கிலோமீட்டர் தென்கிழக்காக நிச்சயமாக அவசியம் இல்லை. கமர்ஷியலா இட் இஸ் நாட் வயபிள், டோட்டலி நாட் வயபிள். நம்பர் 1. நம்பர் 2, வளர்ச்சியை கொண்டு வராத ஒரு வர்த்தக துறைமுகம், நஷ்டத்தையே ஈடுகட்ட போகும் ஒரு வர்த்தக துறைமுகம் உருவாக்க போகும் தாக்கங்கள் கரையிலும் கடலிலும் மிக அதிகம். கடலில் தான் இதற்கு தேவையான கட்டுமான பகுதிகளை எடுக்கப் போகின்றோம் என்று சொல்கின்றார். ஆனால் கரையிலும் எடுக்க போவதாக அந்த டிப்ஸ் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதர கட்டுமானங்களுக்கு வேண்டி அது கடற்கரையை ஒட்டி 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில்
3 கிலோமீட்டர் நீளம் 2 கிலோமீட்டர் அகத்தில் 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமையவிருப்பதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதர கட்டுமானங்கள் 6 சதுர கிலோமீட்டர்லையும் வாழ்கின்ற மக்கள் ஏறக்குறைய 50,000 பேர் பாதிக்கப்படக்கூடிய மக்கள். அதுபோக பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட இருக்கின்றன. ரெண்டாவது, கடலில் துறைமுகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டி 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு அலை தடுப்பு சுவர் கட்டப்படவிருக்கின்றது. இந்த அலை தடுப்பு சுவர் கட்டப்படும் போது ஏற்கனவே சிறிய இந்த மீனவ கிராமங்களை பாதுகாப்பதற்கு 200-300 மீட்டர் தூரத்தில் அலை தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அலை தடுப்பு சுவர் கட்டப்படும் போதும் அதற்கு வடமேற்கான கிராமம் கடல் அலையின் ஏறுதாக்குதலினால பல நூறு வீடுகளை இழந்து கொண்டிருக்கின்றது. அது சிறு சிறு அலை தடுப்பு சுவர்கள் இங்கே கட்டப்பட ஐயா, நீங்க சொல்லுங்க. அதாவது தற்பொழுது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஈடுபட்டிருக்கீங்க. இதுக்கு அடுத்த கட்டமா என்னென்ன போராட்டங்களை நீங்க முன்னோக்கி இந்த திட்டத்தை பாதிப்புகளை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி நாங்கள் இதற்கு முன்னால் 5 கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மலையோர கிராமங்கள், விவசாய கிராமங்கள், மீனவ கிராமங்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இணையம் பகுதியில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம்.